ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம இப்போ எப்படி காலரை நம்ம தைக்க போறோம் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் காலர் அயன் பண்ணதை பத்தி பேசியிருக்கோம். இப்போ வந்து நம்ம காலரை ஸ்டிச் பண்ண போறோம். காலர் அயன் பண்ணது இந்த சைடு மேல இந்த ரெண்டு பக்கமே கண்டிப்பா 1/4 இன்ச்சாவது நம்ம தையல் போற அளவுக்கு துணி கண்டிப்பா இருக்கணும். ஒட்டை எதுவும் அயன் பண்ணிடாது. அயன் பண்ணது ஒண்ணுதான் மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக் மட்டும் விடாம சூப்பரா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து கீழே இருக்க அந்த காலர் துணியில நம்ம எப்படி கண்டிப்பா 1/4 இன்ச்சாவது சைடும் வேணும், கீழே வேணும், மேலே வேணும். இப்போ 2 பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவுக்கு. அப்புறம் நம்ம இந்த கீழே உள்ள காலர்ல 1/4 இன்ச்சுக்கு துணி விட்டு வெட்டிடணும். அப்போ வந்து இது பெரிய காலருக்கு வந்து தேவையில்ல, ஒட்டை கீழே வெட்டி விட்டுருங்க. ஈஸியான முறையில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 1/4 இன்ச் மட்டும் தையல் போடணும் கீழே உள்ள காலருக்கு. சின்ன சின்ன மெத்தட் தான், சிம்பிளா ஈஸியா நம்மளே வீட்டுல ஒரு ஆண்கள் சட்டை ஈஸியா அடிக்கல. ஒரு சட்டத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் காலர் வந்து நம்ம தைக்கிறது மட்டும் காலர் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கணும். இதெல்லாம் நார்மல் எல்லாம் தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒண்ணுதான் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி இருக்கும். அவங்க அயன் பண்றதுனால ரிஸ்கா தெரியுது கூட. அதே மாதிரி காலரையும் நம்ம அயன் பண்ணி இருக்கணும். அதனால 2 பீஸை வச்சு நல்ல பக்கம் பார்த்த மாதிரி இந்த காலை உள்ள போற மாதிரி வச்சுட்டு சுத்தி எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா விட்டீங்கன்னா சில பேர் நூல் வச்சு இந்த ஷார்ட்னஸ் இருப்பாங்க. நூல் வைக்காம கத்திரிக்கோளை வச்சு ஈஸியான மெத்தட்ல நான் இருக்கேன். நூல் வச்சாலும் ஷார்ப் ஆகும். நம்ம வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா தைச்சாலும் ஷார்ப்னஸ் வந்துடும். பார்த்து ஷார்ப்பான கத்திரிக்கோள்னா பீஸ் கிழிச்சு அதனால கொஞ்சம் ஏதாவது ஊசி வச்சு கூட நீங்க வேண்டி விடலாம். அவ்வளவுதான். அதையும் சுத்தி ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டு கீழே வந்து ஒரு ஓரத்தை வச்சுமா ஒரு ரஃபுக்கு போட்டு விட்டுருங்க. அது தேவையில்லை. ஆனா நமக்கு துணி வந்து யூஸ் கொடுக்காம இருக்கிறது ஒரு தையல் போட்டா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா வச்சுட்ட பீஸை வச்சு ஃபர்ஸ்ட் பெரிய காலர் வச்சு 2வது சின்ன காலர் 2 சென்டரையும் மார்க் பண்ண மறந்துடாதீங்க. 2 சென்டர் ஒண்ணா வச்சு அதுலயே அது ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த 1/4 இன்ச் அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாம சென்டர்ல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஏற்றி வர மாதிரி இருக்கும். சென்டர் வச்சு ஆரம்பிச்சு அப்படியே நீங்க ஸ்டிச் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் நீங்க கட் பண்ணிடுங்க. அப்படியே பெரட்டிட்டு திருப்பிட்டு கையை வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. அதாவது கொஞ்சம் இந்த கேன்வாஸ் அளவுக்கு ரஃபா இருக்கும், மறக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அது லைட்டா கையை வச்சோ இல்லைன்னா ஒரு 5 ரூபா காயின் வச்சு அதை வச்சு காயின் வச்சு கூட தெரியுங்க. அதுக்கப்புறம் அதுல 2 நம்பிக்கை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு சின்ன காலில் தையல் விடுற மாதிரி பார்ப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாய்.